எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லித்தர வர்றது நம்மளோட சைனிங் பார்ட்ல, அதாவது சைனிங் ப்ரோசஸ்ல இருக்க ரிமைண்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு நாங்கள் லாஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்ணோம். சைனிங்ல நம்மளோட சைனிங் ப்ரோசஸ் எப்படி வேலை செய்யுது இன்னைக்கு பார்ப்போம். சைனிங் ப்ரோசஸ்ல ரிமைண்டர் எப்படி வேலை செய்யுது. நம்மளோட இன்ஸ்டப் வெப் அப்ளிகேஷன் நாங்க இப்ப இதுல ஒரு மறுபடியும் இமெயில் ஒன்று ஆட் பண்ணுவோம். அது டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணிட்டேன். கொப்பி ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இப்ப நம்மளோட ரிமெம்பர் நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்ப சைன் ஓகே சக்சஸ். இப்ப நம்ம ரீஃப்ரெஷ் கொடுத்தாலும் நம்மளோட நம்ம ஆட் பண்ண இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படியே தான் இருக்கு. நாங்க குக்கீஸ்ல போய் பார்த்தா நம்மளோட டிலீட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்து மறுபடியும் டைப் பண்றேன் இமெயில். ஓகே சைன் ஓகே. குக்கீஸ்ல பார்த்தா நம்ம ஆட் பண்ண இமெயில் பாஸ்வேர்ட் விழுந்துருக்கு. இப்போ நம்ம பார்ப்போம் நம்மளோட சைனிங் ப்ராசஸ்ல நம்மளோட ரிமெம்பர் எப்படி வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் நான் ஜேஎஸை காட்டுறேன். ஜேஎஸ்ல இண்டெக்ஸ் ஃபைல காட்டுறேன். இண்டெக்ஸ் ஃபைல்ல இதான் நம்மளோட ரிமைண்டர். இதை நம்ம இதுலயும் லீவ் ஒன்று கொடுத்துட்டா அதுல கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல கோல் 6 கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டிவ்வுக்கும் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃப்ரம் செக் அந்த டிவ்ல நம்ம இன்புட் ஒன்று ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இன்புட்ல டைப் ஒன்று கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட் பாக்ஸ். அதாவது அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த பாக்ஸ் இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுல கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கு. ஃப்ரம் செக் இன்புட் இதுல ஐடியா கொடுத்துருக்கு. ரிமைண்டர் உண்டு. அதுக்கப்புறம் லேபிள் ஒன்று கொடுத்துருக்கு. கிளாஸ் அதுலயும் ஃப்ரம் செக் லேபிள் இருக்கு. இது போல்ட் கொண்டு கொடுத்துருக்கு. இது ரிமைண்டர் நேம். நம்மளோட சைனிங் ப்ரோசஸ்ல டாலர் ரிமைண்டர் ஈக்குவல் போஸ்ட் மெத்தட்ல தான் நம்மளோட ரிமைண்டர் அனுப்பி வச்சிருக்கோம்.
ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்மளோட சைனிங் ப்ரோசஸ்ல நம்மளோட forget பாஸ்வேர்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம்.